இனிமேல் இதுல ஒத்துக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. உங்க பொண்ணை கூட்டிட்டு போய் கல்யாணத்தை பண்றோம், அவ்வளவுதான். அம்மா, கவிதா, அப்பா இவங்க 3 பேரையுமே தனியா வேற வீட்ல இருக்க வைக்கலான்னு எனக்கு தோணுதுங்க. உங்க பொண்ணை பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க. கழுத்துல தாலி தொங்குது, நெத்தியில பொட்டு வச்சிருக்கீங்க, அத மட்டும் யோசிங்க. ரீசெண்டா சில நாளாவே நீ அவன்கிட்ட பேசுறது இல்லையா, பழகுறது இல்லையா? யாரு அவன் சொன்னானா? ஆமா. அவன் செஞ்ச காரியம் என்னன்னு உனக்கு தெரியுமா? என்ன? நான் சொன்னா நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க மம்மி. சொல்லுமா, அவன் என்ன பண்ணா? அதுதான், எனக்கு உடம்பு சரியில்லாம இருந்தப்போ என்னை வீட்டுல தனியா விட்டுட்டு போயிட்டான்ல, அதுதான். அன்னைக்கே அதுக்கு தான் நாம அவனை திட்டணும் இல்லையா? அதுக்காக தான் அவன் கூட பேசாம இருக்கியா? நாங்க முன்னாடியே வச்சு அவனை திட்டணுமா? திட்டினீங்களா? ஆமா. எனக்கு ரொம்ப ஃபீவரா இருந்ததுனால எனக்கு ஒண்ணுமே தெரியல. அவன் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டாமா. அதுக்காக நீ அவன் கூட பேசாம இருக்கலாமா? பாவம், அவனுக்கு நம்மளை விட்டா வேற யாருமா இருக்காங்க? பாவம் அவன்கிட்ட நீ முன்ன மாதிரி பேசு. அம்மா சொன்னா நீ கேப்பேல? என்னங்க? இந்தாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. உன் கைப்பக்குவமே தனிதான் மீனாட்சி. என்னங்க, நாம பேசின விஷயத்த இன்னைக்கு கவிதா கிட்ட பேசிடலான் இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? கட்டாயமா பேசணுமா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. எனக்கு என்னமோ வேண்டான்னு தோணுது. சரிம்மா, சரி, போய் பேசு. ஆனா பாவம், அவ மனசு கஷ்டப்படுற மாதிரி எதுவும் பேசுறாத. உனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஆனாலும் பார்த்து பேசு. சரிங்க. நான் உள்ள இருக்கேன். கவிதா, அம்மா எங்க? அம்மா ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்கக்கா. ஓ. அம்மா வரதுக்கு முன்னாடி உன்கிட்ட சில விஷயங்கள் பேசணும். எனக்கு உன்னை என் கூடவே இந்த வீட்டில் வச்சுக்கணும்னு ரொம்ப ஆசைதான். ஆனா அதுல உனக்கு சங்கடம் ஆயிடும்னு எனக்கு தோணுது. அன்னைக்கு நீ இந்த வீட்டில் இல்லாம இருந்திருந்தேன்னா உனக்கு இந்த அளவுக்கு விபரீதம் நடந்திருக்காது. அதை விட ஒரு முக்கியமான விஷயம், நாளைக்கு இந்த உண்மை அம்மாவுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். அது மட்டும் இல்ல கவிதா, இந்த வீட்லயே காலம் பூரா வேலை பார்த்துக்கிட்டு உனக்கு தேவையான விஷயங்களுக்காக எங்ககிட்ட கையை ஏந்திக்கிட்டு இப்படி காலத்தை ஓட்டுறதெல்லாம் அவ்வளவு சரியா இருக்குமா? நீ படிச்சிருக்க, உனக்குன்னு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கு, அதையும் நீ யோசிக்கணும்ல.
அன்னைக்கு இதை பத்தி சாந்தி உன்கிட்ட பேசியிருப்பான்னு நினைக்கிறேன். நான் தான் உன்கிட்ட பேச சொன்னேன். நீ அதை பத்தியும் கொஞ்சம் யோசி. உனக்கு உன் வீட்டுக்காரோட சேர்ந்து வாழணுங்கிற எண்ணம் இருக்கா? அக்கா என்னக்கா நீங்க அந்த கேடு கெட்டவங்க கிட்ட போய் இவன் போய் வாழணுமா? ஆனந்தி, நான் சொல்றேன், நீ தப்பா எடுத்துக்காத. இது உனக்கும் சரவணனுக்கும் இருக்கிற பிரச்சனை மாதிரி கிடையாது. இவ விஷயத்துல இவ நினைச்சா அந்த சுரேஷ இவ வழிக்கு கொண்டு வர முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் இப்படி பேசுறேன், நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. கரெக்ட் தான் அண்ணி. அவங்க வாழ்க்கை போச்சுன்றதுக்காக எல்லார் வாழ்க்கையும் போகணும்னு நினைச்சா எப்படி? அதுக்காக ஒரு மாதிரி கையாள் ஆகாத புருஷனை அப்படியே இடுப்புல வச்சுக்கிட்டு சுத்த சொல்றியா? இன்ஷியலுக்கு ஒரு அப்பா மாதிரி பேருக்கு ஒரு புருஷன்ல. வேண்டாம், நீங்க வேற மாதிரி பேசுறீங்க. நீ மட்டும் என்ன ரொம்ப ஒழுங்கா பேசுறியோ? வாய்க்கு வந்த மாதிரி தானே பேசுற. எல்லாரும் கொஞ்சம் வாயை மூடிட்டு இருக்கீங்களா? நான் பேசுறது கவிதாவோட வாழ்க்கை பிரச்சனை. நீங்க 2 பேரும் உங்க வேலையை போய் பாக்குறீங்களா? போங்க. இப்ப நான் என்னக்கா பண்ணணும்? அம்மாவும் நீயும் வேற வீட்ல தனியா நிம்மதியா இருங்க. அப்பாவுக்கும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டயாலிசிஸ் வீட்லயே இருந்து அப்பப்போ செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அவரும் உங்க கூட தான் இருப்பாரு. நீங்க 3 பேரும் நிம்மதியா இருங்க. நாளைக்கே உன் வீட்டுக்காரர் திரும்பி வந்தாருன்னா அவர் கூட நீ சேர்ந்து வாழு. அந்த மாறுதல் நிச்சயமா உனக்கு பிடிச்ச மாதிரி அமையும்னு நான் நம்புறேன். நீயும் எத்தனை நாளைக்கு எங்க நிழலை நம்பி வாழ முடியும்? கவிதா, எனக்கு என்ன சொல்றது, என்ன பண்றதுன்னே தெரியலக்கா. ஆரம்பத்துல நாங்க அப்படிதான் இருந்தோம், அம்மா அப்பா நான் சித்ரான்னு. ஆனா உங்க கூட வந்ததுக்கு அப்புறம் வேற எதை பத்தியுமே நான் யோசிக்காம இருந்துட்டேன். அதனால்தான் நான் சொல்றேன், உன்னை பத்தி நீ கண்டிப்பா யோசிக்கணும். உன் எதிர்காலத்தை பத்தி நீ யோசிக்கணும். அதுக்காக நான் உன்னை மொத்தமா தள்ளி வைக்கிறேன்னு மட்டும் நினைக்காத. எங்களால முடிஞ்ச சப்போர்ட்டை கண்டிப்பா உனக்கு செய்வோம். என் பேர்ல இருக்கிற சொத்துக்களை எல்லாம் கூட உன் பேர்ல எழுதி வைக்கலான்னு இருக்கேம்மா. ஐயோ அதெல்லாம் வேண்டாம்க்கா. ஏய், வாங்குவ அந்த மாதிரிலாம் சொல்லாத. உனக்கு என்ன நியாயமா கிடைக்கணுமோ அதை கண்டிப்பா செய்வேன். வேண்டாம்க்கா, எதுவும் வேண்டாம். ஏன் கவிதா, அக்கா மேல கோவமா? அதெல்லாம் இல்லக்கா. வாழ்க்கையில எதுவுமே நிலை இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. எனக்கு என் அக்கா எப்பவும் கடைசி வரைக்கும் நிலையா இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா எனக்கு இப்ப அதுவும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. எனக்கு எதுவுமே தெரியல பாருங்களேன். நான் கைராசி வீட்டுல இருக்கேன். எனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இதெல்லாம் எனக்கு தோணவே இல்ல. அப்படியே எதுவும் தெரியாத ஒரு முட்டாள் மாதிரியே இருந்துட்டேன். ஏய், என்ன கவிதா, நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இல்லக்கா பரவாயில்ல. எங்க அம்மா அப்பா கூடவே நான் இருந்துட்டு போறேன். நான் இதுக்காக போய் எதுக்கு லாய்க்கு இல்லாத புருஷன் கூட போய் வாழணும்? அதெல்லாம் சரியா இருக்காதுக்கா. நல்ல வேலைக்கா, கடவுள் அப்படிப்பட்ட ஒரு ஆளோட குழந்தையை நான் சுமக்காம கழிச்சு விட்டுட்டாரு. இதுவும் நல்லதா போச்சுக்கா. என்ன, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நீ வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாம பேசிட்டு இருக்க. நான் பேசின அர்த்தத்தை நீ புரிஞ்சுக்கிட்டியான்னு எனக்கு தெரியல. புரியுதுக்கா, நல்லாவே புரியுது. என்னால உங்களுக்கு கஷ்டம் வேண்டாம். ஐயோ கவிதா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லலமா. இல்லக்கா, எனக்கு புரியுது, நல்லாவே புரியுது. என்னால உங்களுக்கோ இல்ல இந்த வீட்டுக்கோ எந்த சங்கடமும் வரக்கூடாது. உங்களுக்கு எங்களை விட இந்த கைராசி வீடு, கைராசி குடும்பம் இதெல்லாம் தான் முக்கியம். என்ன பேசுற நீ? உண்மைதானக்கா? நீங்க அப்படிதான் இருக்கணும். அதுதான் நியாயமும் கூட. இந்த வீட்டோட நல்லதை பத்தி தான்க்கா நீங்க நினைக்கணும். அதுதான் கரெக்ட். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. இத்தனை நாளா வேற அப்பாவோட புள்ளன்னு கூட பார்க்காம எனக்கு இவ்ளோ செஞ்சதுக்கு ரொம்ப நன்றிக்கா. கவிதா, நான் சொல்றத கேளுமா. கவிதா,
நட்டாஷா ஏன் வெளியில நிக்கிற? உள்ளவா. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். எந்திரிச்சு வெளியில வா. வா. சொல்லு நட்டாஷா. ஏய், நீ உன் மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? எங்க அம்மா கிட்ட நீ என்ன சொன்ன? என்னமோ நான் உன்கிட்ட சரியா பேசலன்னு கம்ப்ளைண்ட்லாம் பண்ணிருக்க. ஏன்? அதுக்கான ரீசனும் சொல்ல வேண்டியதானே? என்கிட்ட வந்து கேட்டா நான் உங்ககிட்ட எதுவும் சொல்ல மாட்டேங்கிற தைரியமா? ஐயோ அப்படிலாம் இல்ல நட்டாஷா. நான் வேணும்னு அவங்க கிட்ட எதுவும் சொல்லல. லுக் கிருஷ்ணா, நீ செஞ்ச காரியத்தை எங்க அப்பா அம்மா கிட்ட நான் சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும்? ஏ சரவணனுக்கு தெரிஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? இதெல்லாம் கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? ஏ நட்டாஷா, இப்போவும் நீ என்ன புரிஞ்சுக்காம தான் பேசுறல்ல? நான் உங்க அம்மா கிட்ட நீ கூட சரியா பேசுறதுலன்னு தான் சொன்னேன். அது எதுக்கு இப்படி சொன்னேன்னு தெரியுமா? ஆண்டி வந்து உன்கிட்ட பேசுனா அப்பயாச்சும் நீ என்கிட்ட ஏதாவது நார்மலா பேசுவேன்னு நினைச்சுதான் நான் சொன்னேன். நான் தான் உன்கிட்ட அன்னைக்கே சொன்னேன்ல, என்னுடைய மைண்ட் செட் கொஞ்சம் நார்மலா இருக்கிற வரைக்கும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத என்ன? எனக்கு புரியுது நட்டாஷா, ஆனா என்னால அமைதியா இருக்க முடியல. உள்ள மனசை அப்படியே குத்துது, மனுஷனை போட்டு கொல்லுது. ஆக்சுவலி நான் ஆண்டி கிட்ட பெங்களூர் போறேன்னு தான் சொல்ல வந்தேன். ஆனா அவங்க ரொம்ப கம்பல் பண்ணி கேட்டதுனால தான் நான் இதெல்லாம் சொன்னேன். சரி, நீ நடந்ததை சொல்லியிருந்தா பரவாயில்ல, நீ பொய்யில சொல்லியிருக்க. பொய்யெல்லாம் ஒன்றும் சொல்லலை நட்டாஷா. நீ பேசலன்றது உண்மைதானே? ஆனா நீ ஏன் பேசலன்ற உண்மையை மட்டும் சொல்லாம விட்டான். ஓஹோ, ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்பா உனக்கு? இத பாரு, நீ இப்படியே. நட்டாஷா, எனக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். அவங்களும் இப்போ உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, பாட்டியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உன் அப்பா என் அம்மா கூட பிறந்தவராக இருந்தாலும் உங்கள் அப்பாவை நான் என் அப்பா மாதிரி தான் பார்க்குறேன். உன் அம்மாவையும் என் அம்மாவை தான் பார்க்குறேன். இன்னும் சொல்லப்போனால் எனக்கு எல்லாமே நீங்கள் தான் நட்டாஷா. எனக்காக நீங்கள்லாம் இருக்கீங்கன்ற தைரியத்தினால தான் நான் இங்கே வந்தேன். உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனைனா நான் இறங்கி வேலை செய்வேன் நட்டாஷா. நான் அன்னைக்கு தப்பாக நடந்துக்கிட்டது. ஸ்டூபிட் மாதிரி அதையே பேசிக்கிட்டு இருக்காத. இல்லை நட்டாஷா, அது ஏன் நீ அசிங்கமாக அருவருப்பாக பார்க்குற? உனக்கும் சரவணனுக்கும் இருக்க பிரச்சனைனால நீ ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுட்டு இருந்த. என்னால் இதெல்லாம் பார்க்க முடியாமல் தான் நான் அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன். சத்தியமாக என் மனசில் தப்பான நோக்கம் இல்லை நட்டாஷா. ஐயோ, இப்போ நான் என்னதான் செய்யணும்னு சொல்றேன்? என்கிட்ட நார்மலாக பேசு நட்டாஷா. என்னை ஏன் இப்படி கம்பல் பண்ற? எல்லாத்துக்கும் என்ன கட்டாயப்படுத்தினா எனக்கு எரிச்சல் தான் வருது. இல்லை, நீ பழைய மாதிரி என்கிட்ட பேசலனாலும் கொஞ்சமாவது நார்மலாக பேச. என்னை பார்த்ததும் ஒதுங்கி போகாத. எனக்கு கஷ்டமா இருக்கு, என்னால் தாங்க முடியல. ப்ளீஸ் நட்டாஷா. நீ என்னை திட்டின உடனே நான் கிளம்பி போயிருக்கலாம். நீ சொன்னதுனால மட்டும் நான் இங்கே இல்லை. நீயும் சரவணனும் சந்தோஷமா வாழறத நான் பார்க்கணும். நீங்க ரெண்டு பேரும் லைஃப்ல செட்டில் ஆகிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஊருக்கு போகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நட்டாஷா, என் கூட நார்மலா பேசு நட்டாஷா, ப்ளீஸ் நட்டாஷா. ஐயோ, என்னை ஏன் இப்படி டார்ச்சர் பண்ற? நான் இதை எங்க அம்மா கிட்ட சொல்லிருந்தா என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சு பாத்தியா? நீ சொல்லியிருந்தா ஏதாவது ஒரு முடிவு வந்திருக்கும்ல நட்டாஷா. நீ சொல்லியிருந்தா ஆன்டி அங்கிளும் என்னை வெறுத்திருப்பாங்க. நான் பாட்டுன்னு ஊருக்கே போயிருந்திருப்பேன். அப்படியாவது ஒரு சொல்யூஷன் வந்திருக்கும்ல. ஆனா இப்ப இப்படியே இங்க இருந்துக்கிட்டு நீயும் பேசாம நீ பிஹேவ் பண்றது கஷ்டமா இருக்கு. சத்தியமா என்னால தாங்க முடியல நட்டாஷா. ஆனா நீ ஆன்டி கிட்ட எதுவும் சொல்லாம இருந்த பாரு, ரொம்ப தேங்க்ஸ் நட்டாஷா. இன்னும் உன் மனசுல என் மேல கொஞ்சம் பாசம் இருக்குன்றதுனால தான் நீ ஆன்டி கிட்ட சொல்லலன்னு நான் நினைக்கிறேன். உன் மேல பாசம் இருக்கிறதுனாலலாம் இல்ல, அவங்க உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை உடைஞ்சிடக்கூடாதுன்னு தான். அவங்க மனசு பாதிக்க கூடாதுன்னு தான் நான் எதுவுமே சொல்லல. சாரி நட்டாஷா, சாரி. ஆனா என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்ல.
பழைய மாதிரி என்கிட்ட பேசு. அவ்வளோ கெஞ்சும் கொஞ்சம் கூட அசர மாட்டா. வேற ரூட்டு தான் பிளான் பண்ணோம். உன்னை கெஞ்சி கேட்குறேன் நட்டாஷா. ஏன் இப்படி பண்ற? ஏன் எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரீமா பண்ணிக்கிட்டு இருக்க? அப்படி இல்லை நட்டாஷா, நான் உன் மேலே அந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கேன். அதனால தான் இப்படிலாம் இந்த அளவுக்கு உங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். சரி, ஓகே, நான் நார்மல் ஆயிட்டேன். சரியா? தேங்க்யூ நட்டாஷா. அப்போ எனக்காக சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ண ப்ளீஸ். ப்ளீஸ் ஒரு சின்ன ஸ்மைல் ப்ளீஸ். ஓகே, நான் நார்மல் ஆயிட்டேன். போதுமா? எஸ், தேங்க்யூ நட்டாஷா, தேங்க்யூ. ஏய் நட்டாஷா, தேங்க்யூ. இந்தாப்பா. என்னங்க, இங்க வாங்க. உள்ளவா? வாங்க வாங்க. இங்க பாருங்க, இந்நேரம் விஷயம் நிச்சயமா உங்க காதுக்கு வந்து சேர்ந்திருக்கும். உங்க அண்ணனும் அண்ணியும் அமைதியா இருக்க மாதிரி இருந்துட்டு மத்தவங்களை தூண்டி விட்டு பேச வைப்பாங்க. அதுவும் இல்லாம அந்த கிழவி என்ன பயங்கரமா ஓட்டுவா. அந்த ஆனந்தி வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவா. அந்த கவிதா கூட நறுக்குன்னு ஏதாவது பேசி தொலைஞ்சிருவா. ஆனா யார் என்ன பேசினாலும் நீங்க என்ன விட்டு கொடுக்காம பேசணும். உங்க பொண்டாட்டிய நீங்க விட்டு கொடுக்க கூடாதுங்க. ஏய், உங்களை நம்பிதாங்க நான் இந்த வீட்டுக்குள்ள வரேன். பாத்துக்கோங்க. நீங்க கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தீங்க, நான் உயிரையே விட்டுருவேன். சத்தியமா சொல்றேங்க. ஏய் வைஜெயந்தி, என்ன இது சின்ன பிள்ளை மாதிரி? வா, நான் இருக்கேன்ல, தைரியமா வா. அம்மா, 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 வாங்க வாங்கம்மா. என்னடா? வாங்கம்மா. அம்மா வந்துட்டாங்கம்மா, அவங்க வந்துட்டாங்க. யாரு? ஐயோ, அந்த வைஜெயந்தி தாம்மா. மேடம் இன்னைக்கு இங்க வந்துட்டாங்களா? அம்மா, வைஜெயந்தியும் ராஜேந்திர மாமாவும் மட்டும் தான் வந்திருக்காங்க. இன்னும் அந்த விடிய மூஞ்சி வளர்மதி வரல. ஓ, அப்படியா சங்கதியே? இருக்கட்டா இருக்கட்டா. இத பாரு ஆனந்தி, இவ ஒருத்தி இப்போதைக்கு போதுமே. சரி வா, நீங்க வாங்க பாப்போம். வா வா. ஒண்ணும் கேக்கல. ஆனந்தே, ஆனந்தே, வா வா வா. நம்மள பார்த்த உடனே சில பேருக்கு அப்படியே வெக்கம் நரம்பி வழியுது போல இருக்குதா? இந்த வெக்கம், மானம், சூடு, சொர்ணம் இதெல்லாம் நியாயமான விஷயத்துல இருந்திருந்தா வாழ்க்கையில முன்னேறி இருக்கலாம். என்னத்த சொல்றது? அடுத்தவங்களுக்கு பண்ற அநியாயம், அடுத்தவங்களுக்கு பண்ற கொடுமை, இதெல்லாத்தையும் கடவுள் பார்த்துன்னே தானே இருந்திருப்பா. அதான் இப்படி தண்டனை கொடுத்துட்டான்.
தப்தரையே தூக்கி உள்ள வச்சுட்டாங்களாமே. ஆனந்திமா, என்னது இது? எவ்வளோ பேச்சு பேசுறேன், கொஞ்சம் கூட வாரிக்கல போல இருந்தா. ஆனா ஒரு விஷயமா, அவனுங்க அடிச்ச கூத்த எல்லாம் கடவுள் பார்த்து தான் இருந்திருப்பாரு. அதான் மொத்தமா செத்து வச்சுட்டாரு. மச்சான், எத்தனை அவ்வளோ ஃபீல் பண்ற? ஃப்ரீயா விடுற, பாத்துக்கலாம். உனக்கு ஓகேனா சொல்லு, தட்டி தூக்கிடுவான். இந்த மாசத்துக்குள்ள இந்த வீட்டோட எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். சும்மா இங்க உட்கார்ந்துகிட்டு உங்க பஞ்சாயத்தையே என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது.